நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பூட்டிய வீட்டுக்குள் பதுங்கி வாழ்ந்து வந்த ரவுடி, பூட்டை திறந்து வீடு புகுந்த ரவுடி சரமாரியாக வெட்டி படுகொலை. தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வரும் திருவொற்றியூர் போலீசார். வடசென்னை திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியை சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் மீது கொலை முயற்சி, வழிப்பறி என 17க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்தார். சிறைக்கு செல்லும் போது வழுக்கி விழுந்ததில் இவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் இவரது தாயார் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது உள்ளே ஆகாஷை விட்டுவிட்டு பூட்டு போட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இப்படியாக பூட்டு போட்டு பூட்டின் சாவியை யாருக்கும் தெரியாமல் வாசலில் இருக்கும் குப்பை தொட்டியில் மறைத்து வைத்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. வழக்கம் போல் இன்று அவசியம் தாய் ஜெயா வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்க்கும்போது தனது மகன் ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் ஆகாஷ் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் முதற்கட்டமாக 3 பேர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. பூட்டிய வீட்டிற்குள் தலைமறைவாக வாழ்ந்து வந்த ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.